தமிழகத்தின் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் பல்வேறு தேசிய இனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த காலகட்டங்களில் அவ்வப்போது அந்த இனங்களில் யாராவது ஒருவர் முன்னிலிருந்து மக்களை திரட்டி மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்து போராடி தங்கள் இனத்தின் உரிமையை மீட்டது, விடுதலை பெற்றது வரலாறு. ஆனால் பன்னெடுங்காலமாக தமிழின மக்கள் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருப்பது மிகுந்த வேடிக்கையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார்கள். ஆனால் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதையே அறியாத எனது அன்னை தமிழ் மக்கள் அதிகார வலிமையற்று அரசியல் வலிமையற்று தாய் நிலத்திலேயே அடிமையாக இருக்கிறது மிகுந்த கொடுமை. வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய முடியாது. ஆன்லைன் வர்த்தகம் திணிப்பு. ஆன்லைன் வர்த்தகம் செய்கிற முதலாளி எங்க இருக்கார் யாருக்கும் தெரியாது. ஊபர் ஓலோ என்று கால் டாக்ஸி ஓட்டி படுத்துக் கொண்டிருந்தவனும் அவனும் முடியாது. ஊபர் ஓலோ யாரான்னு கேட்டா எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது. நான் ஒரு தடவை இந்த எங்க தலைவரை பற்றி ஒரு படத்தை ஒரு சீரியல்ல பரவாரா எடுத்துட்டான்ட்டு அந்த முதலாளியோட சண்டை போடணும்னு போகும்போது அந்த முதலாளி எங்க இருக்கான்னு என் தம்பியை கேட்டாங்க. அண்ணே அவன் உலகம் பூரா வியாபாரம் பண்ற வியாபாரினா அமெரிக்காவில் இருக்கானா அவனை போய் எங்கன்னு நீங்க சண்டை போடுவீங்க? இந்த நிலைமையில் இருக்குது. காற்றை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதில் அந்த ஆன்லைன் வர்த்தகம் இருக்குது. நம்ம வியாபார பெருமக்களின் வயிற்றுல அடிச்சது பெரிய கொடுமை. செருப்புல விளக்குமாறு வரைக்கும் போன் அடிச்சு சொன்னா கொண்டாந்து கொடுத்துட்டு போறான். அப்புறம் எப்படி நம்ம வியாபாரம் எப்படி இருக்கும்? ஒரு ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை நிறுத்த முடியல இந்த நாடு அதிகாரங்களால. நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறையான ஆட்சியாளர்களை நீங்க பாருங்க. முன்னாடிலாம் கிராமத்துல நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண்டைன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு மண்டபம் இருக்கும். இல்ல மரங்கள் நிறைய இருக்கும். உழைச்சு கிளச்சி வந்து எங்க சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் சீட்டாடுவாங்க சும்மா. அதையே போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிடும். வழக்கு நடக்கும். இல்லை ஒரு மாசம் ஜெயில 30 நாள் ஜெயில் போய் போட்டு விட்டுருவாங்க. அப்ப இப்ப அரசே சட்டப்படி அது தொலைக்காட்சியில விளம்பரம் வேற. நான் ரம்மி ஆடினேன், கோடி கோடியாக சம்பாதித்தேன். ஒரு அம்மா வந்து என் மகன் எனக்கு கற்றுக் கொடுத்தான், நல்ல மகனை மேம்பத்திருக்க, நீனும் நல்ல தாய் தான். அவன் வந்து எனக்கு ரம்மி ஆட கற்றுக் கொடுத்தான். ஒருத்தர் வந்து சொல்றான், நான் என் மோட்டர் பைக்கு புது மோட்டர் பைக்கு வாங்கினேன் ரம்மி ஆடின்னு. பல பேர் செத்து போனேன். நூற்றுக்கணக்கான பேருக்கு மேல மரணம் அடைந்து போனார்கள், கடனாகி போய். அந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியல. தமிழ்நாடு அரசு ஆன்லைன் ரம்மி தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் மோடி காட்டுற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா. இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்க. மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டால் தான் அது செல்லும், அது செயலாக்கம் பெறும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் தாய்மொழி தமிழில் வழக்காடுகிற உரிமைங்க. இது எங்களுக்கு முடியல. எல்லா மாநிலத்தில் இருக்கு. பீகார், ராஜஸ்தான், குஜராத்னா அவன் தாய்மொழியில தான் வழக்காடுறான். அந்த உரிமையை எனக்கு கொடுறா அப்படின்னு பல ஆண்டுகளா போராடுறான். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல ஒரு சட்டம் இயற்றி அனுப்புனாங்க. அனுப்பும்போது அப்ப இங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு அனுப்பியிருந்த கையெழுத்து போட்டுருவாருன்ட்டு அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களே 2 குடியரசுத் தலைவர் தேர்வு செஞ்சாங்க, பிரதிபா பாட்டீலையும் ஐயா பிரணாப் முகர்ஜியும். தமிழ்நாட்டில் வழக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடு உரிமை வேணும்னு நினைச்சிருந்தா இதுல கையெழுத்து போட்டு விடு பிரணாப் முகர்ஜின்னா போட்டு விட்டு இதுல போடுங்க பிரதிபா பாட்டில். இவங்க தேர்வு செஞ்சது நோக்கம் இல்லை, கையெழுத்து. நாட்டு மக்களின் நலன்கிறது நிறைவேற்றப்படுகிற சட்டத்தை மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட மறுப்பதும், மக்களால் தேர்வு செய்யப்படாத நியமன உறுப்பினர் ஆளுநர்
மறுப்பதும் ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய துரோகம், கொடுமை, எங்கே மக்களுக்கான அதிகாரம், எங்கே மக்களாட்சி என்கிற கேள்வியை என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் எழுப்பணும். அப்பதான் மாறுதல் வரும். ஆளுநரை மாற்றக்கூடாது, ஆளுநர் பதவியே தூக்கணும். இதான் நம்ம கோட்பாடு. எதற்குது? இத்தனை கோடி மக்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்களாட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம், நியமிக்கப்பட்ட RN ரவி ஒரு ஆளுநருக்கு இருக்கின்றால் என்ன நியாயம் இருக்கு? எங்கே மக்களிடத்தில் அதிகாரம் இருக்கு? எங்கே இருக்கிறது? அப்ப மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதுதான் மக்களாட்சி. அதுதான் அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்ப இந்த அடிப்படையை, இந்த அமைப்பை, இந்த அரசியலை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. மாற்ற வேண்டிய தேவை. அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த போராட்டங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொன்றிலும் மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம்? கல்வி. ஒரு நாட்டின் வளங்களிலேயே என் உடன் பிறந்தவர்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்களே, ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச்சிறந்த வளம் என்பது அறிவு வளம் தான், அதாவது கல்வி வளம் தான். அதைத்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகின்றான். வகுப்பறை என்பது அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக, வர்த்தக அறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதிகமாக காசு கொடுத்தால் நல்லா படித்துக் கொள்ளலாம், காசே இல்லை என்றால் பள்ளிக்கூடத்தை, கல்லூரியை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அப்ப அறிவை வளர்க்கும் கல்வியை ஆழத்தரத்திற்கு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி சரியாக சமமான தரமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இலவசமா. எதை இலவசமா கொடுக்கணும்? அறிவு வளர்க்கும் கல்வி. கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவு கட்ட மடமை. அதனால என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகள் என்ன சொல்லணும்? அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம் இல்லை. அது ஆகச் சிறந்த கல்வியை நாங்கள் உலகத்தரத்திற்கு கொடுப்போம். உலகத்தரம் இது. கல்வியிலே உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா, 2வது இடத்தில் இருக்கிற நாடு ஜப்பான், 3வது இடத்தில் இருக்கிற நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, சென்னையில் பாதி இருக்கும். மொத்தமாவே அந்த நாட்டை சுற்றி பார்க்க உங்களுக்கு 45 நிமிடங்கள் இருந்த போதும். அந்த நாடு உலக தரத்தில் கல்வியில 3வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிற என் தம்பி எனக்கு அனுப்பியிருக்கான். சிங்கப்பூர் கணக்கு, சிங்கப்பூர் கணிதம்னு அந்த நாட்டுல பாடமா வச்சிருக்கான். சிங்கப்பூர்ல இருக்கிற கணித முறை இருக்குல்ல, அது பிரான்ஸ்ல பாடமா வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கல்வியின் தரத்துல சிங்கப்பூர் முன்னேறுது. 4வது இடத்துல ஹாங்காங் இருக்குது, 5வது இடத்துல பின்லாந்து இருக்குது. இந்த 5 இடத்தை முந்திக்கிட்டு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுகிறோம், கனவு காண்கிறோம். அதற்காகத்தான் இந்த அரும்பாடுபடுகிறோம்.